ஹாய் வணக்கம் நண்பா நண்பி. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கு. இனிமேல் எல்லா அரசு விழாக்கள், ஸ்கூல்லையும் வந்தே மாதரம் அந்த பாடுவது கட்டாயமாக்கியிருக்காங்க. இது சும்மா ஒரு அறிவிப்பு இல்லை. இதுக்குன்னு சில புதிய கடுமையான கைட்லைன்ஸ்லாம் அரசு வெளியிட்டிருக்கு. இது வரைக்கும் தேசிய கீதம், நேஷனல் ஆந்தம் பாடுறது மட்டும்தான் வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ தேசிய பாடல் நேஷ்னல் சாங் குறித்து வந்திருக்க இந்த புதிய உத்தரவு என்ன? மொத்தமாக எத்தனை வரிகள் பாடணும்? எங்கெங்கெல்லாம் இந்த பாடல் பாடணும்? வாங்க முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்க அறிக்கையின்படி இனி எல்லா அரசு விழாக்கள்லேயும் ஸ்கூல்லையும் தேசிய கீதமான ஜன கன மன அது பாடுறதுக்கு முன்னாடி தேசிய பாடலான வந்தே மாதரம் கண்டிப்பாக பாடப்பட வேண்டும்ன்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. சரி, இந்த வந்தே மாதரம் பாடலை எழுதுனது யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கோம். மேற்கு வங்க கவிஞரான பகீம் சுந்தர சட்டர்ஜி 1870 பார்த்தீங்கன்னா இந்த தேசபக்தி பாடலை அவர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் 1882 வெளியான ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு நாவலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் முதல் முறையாக இடம்பெற்றிருக்கு. இதுக்கு இசையமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம தேசிய கீதத்தை எழுதின ரவீந்திரநாத் தாகூர் தான் இசையமைச்சிருக்காரு. சுதந்திர போராட்ட காலத்தில் தாய் மண்ணே வணக்கம் அப்படின்னு பொருள்படுற இந்த பாடல் மக்கள்கிட்ட பெரிய எழுச்சியை ஏற்படுத்திச்சு சொல்லலாம். அதனால் பயந்து போன அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா இந்த பாடலுக்கு தடைக்குறம் போட்டாங்க. அதுக்கப்புறம் 1937 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்தே பாரதம் பாடலை தேசிய பாடலாக ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. மொத்தம் 6 சரணங்கள் கொண்ட இந்த பாடலில் முதல் 2 சரணங்களை மட்டும் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட்டாங்க. காரணம் என்னென்னா மீதமுள்ள 4 சரணங்களும் இந்து கடவுளை போற்றுற மாதிரி இருந்துச்சு. இது முஸ்லீம் தலைவர்கள் மனசில் வெறுப்பை உண்டாக்கும்ட்டு சொல்லி அப்போ அந்த 4 சரணங்களை பார்த்தீங்கன்னா நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா 1950 வந்தே மாதரம் அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா தேசிய பாடலாக அறிவிச்சிட்டாங்க. இந்த நிலையில தான் பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரஸ் செஞ்சது துரோகம்னு சொல்லி விடுபட்ட அந்த 4 வரிகளையும் சேர்த்து பாடணும் தொடர்ந்து வலியுறுத்தி வராரு. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா விதியாக மாறி இருக்கு. சரியா, மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்க அந்த புது கைட்லைன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முழு பாடலும் கட்டாயம் பாடணும். இனிமேல் ஸ்கூல்லையும் அரசு விழாக்கள்லையும் காங்கிரஸ் காலத்தில் நீக்கப்பட்ட அந்த 4 சரணங்களையும் சேர்த்து மொத்தமாக 6 சரணங்களையும் முழுசாக பாடணும். 2வது விஷயம் நேரம். இந்த முழு பாடலையும் பாடி முடிக்க சுமார் 3 நிமிஷம் 10 நொடிகள் ஆகும். 3வது விஷயம் அந்த வரிசை முறைன்னு சொல்லுவாங்க. ஒரு விழா நடத்தணும்னா முதல்ல பார்த்தீங்கன்னா தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடணும். அதுக்கப்புறம்தான் தேசிய கீதமான ஜனகன மன பாடணும் சொல்லியிருக்காங்க. 4வது விஷயம் மரியாதை. வந்தே மாதரம் பாடுறப்போ அங்கே இருக்கிற அனைவரும் கண்டிப்பாக எழுந்து நிற்கணும் சொல்லிட்டாங்க. 5வது விஷயம் பள்ளிகள், குறிப்பாக ஸ்கூலில் காலை நேர வழிபாட்டு கூட்டத்தில் மார்னிங் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா தேசிய சின்னங்களை போற்றும் வகையில் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா இடம்பெறணும் சொல்லியிருக்காங்க. 6வது விஷயம் முக்கிய விழாக்களில் கண்டிப்பாக இந்த பாடல் இடம்பெறும் சொல்லியிருக்காங்க. அதாவது பதவி ஏற்பு விழா, பத்ம விருது வழங்கும் விழா, கொடியேற்ற நிகழ்வுகள், ஜனாதிபதி ஆளுநர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் கட்டாயமாக இந்த பாடல் இடம்பெறணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தியேட்டரில் படம் பார்க்குறப்போ படத்தில் ஒரு காட்சியாக இந்த வந்தே மாதரம் பாடல் வந்தால் அப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உட்காந்துட்டே பார்க்கலாம். தற்போது வரைக்கும் தேசத்தின் மரியாதையை அவமதிக்கும் தடுப்பு சட்டம் 1971 படி பார்த்தீங்கன்னா தேசிய கீதத்தை அதாவது ஜனகன மன அவமதித்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தண்டனையாக இருக்குது. ஆனால் தேசிய பாடலான வந்தே மாதரத்துக்கு இந்த சட்டம் பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா முழுசாக இல்லாமல் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்து இதுக்கும் கொடுத்துருக்கிறதுனால இனி வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாக மாற வாய்ப்பு இருக்குது. இதற்கான சட்ட திருத்தங்கள் பரிசீலனையில் இருக்க சொல்லியிருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா 1937 இதை வேணான்னு காங்கிரஸ் ஒதுக்கி வச்சது. இதை இப்போ 2026 மத்திய அரசு கட்டாயமாக்கியிருக்காங்க. தேசபக்தியை இன்னும் வலுப்படுத்தியிருக்காங்க. இந்த மாற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பள்ளிகளில் 3 நிமிஷம் மாணவர்கள் முழுசாக பாடுறது சாத்தியமா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.